ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு புறப்பட்டார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து பயணம். அமெரிக்கா, போலந்து மற்றும் ஹங்கேரி நாட்டின் வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா பயணம். திட்டமிடப்பட்ட பாதையில் டிராகன் கேப்சூல் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அறிவிப்பு. 4 விண்வெளி வீரர்களுடன் செல்லும் டிராகன் விண்கலம் 28 மணி நேரத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும். 14 நாட்களில் 60 விதமான ஆய்வுகள் மேற்கொள்ள ஏற்பாடு. சர்வதேச விண்வெளி நிலையம் செல்ல ஃபால்கன் 9 ராக்கெட்டிலிருந்து வெற்றிகரமாக பிரிந்தது டிராகன் விண்கலம். விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பிய பின் முதல் நிலை பூஸ்டர் வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதால் ஆனந்த கண்ணீர் விட்ட சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர். ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததைக் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் கைதட்டி உற்சாகம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத் என குறிப்பிட்டு டிராகன் விண்கலத்திலிருந்து தகவலை அனுப்பினார் சுபான்ஷு சுக்லா. தன் உடையில் உள்ள மூவர்ண கொடி இந்தியர்கள் அனைவருடனும் தான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதாக பெருமிதம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. 140 கோடி இந்தியர்களின் நம்பிக்கை, வாழ்த்துக்களை சுமந்து செல்வதாக தெரிவித்து பெருமிதம். 2026ஆம் ஆண்டு முதல் CBSE 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு. 2 தேர்வுகளில் எதில் அதிக மதிப்பெண் பெறுகிறார்களோ அதனை தக்க வைத்துக் கொள்ளலாம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்னையிலிருந்து ரயில் மூலம் வேலூர் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரயில் நிலையம் முதல் வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. வேலூரில் 198 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 7 தளங்களுடன் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்ட மருத்துவமனையை பார்வையிட்டார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் திரண்டு வரவேற்பு. சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக சென்னையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மாவட்ட வாரியாக பூத் கமிட்டிக்கு பொறுப்பாளர்களை நியமிப்பது குறித்தும் 2ஆம் நாளாக விவாதிக்கப்பட்டதாக தகவல். 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் வருவாய்த்துறையினர் போராட்டம். தற்செயல் விடுப்பால் அலுவலகங்கள் வெறிச்சோடின. வால்பாறையில் சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்தது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அலட்சியமாக பதிலளித்ததாக புகார். புலி, சிறுத்தைகள் பொதுமக்களை தாக்குவது சாதாரணமானதுதான், உயிரிழப்பவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்குவதாக கூறியதால் சர்ச்சை. வால்பாறையில சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்திருக்காங்க. யானைகள் தாக்குறது, மிருகங்கள் தாக்குறது, இது நடக்கிறத அதுக்குரிய நிவாரணம் கொடுக்குறோம். அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கிறோமாங்கிறது முக்கியம். வனத்துறை நடவடிக்கை நிச்சயமா எடுக்குது. அதுல இந்த பூச்சி வெடிச்சவங்களுக்கு கூட நடவடிக்கைலாம் இப்போ இங்கே தான் வர்றாங்க. நாய்களில் பிடிக்கணும்னா இங்கே தான் வர்றாங்க. பூரா வனத்துறை தான் பார்க்குது. எல்லாம் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இடர்களை அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் அரசாங்கம் காரணம் இல்லை. நடிகர் ஸ்ரீகாந்துடன் தொடர்புடைய போதைப் பொருள் வழக்கில் கழுகு பட ஹீரோ கிருஷ்ணாவிடம் போலீசார் விசாரணை. தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் நுங்கம்பாக்கம் துணை ஆணையர் முன்னிலையில் வழக்கறிஞருடன் ஆஜரானார். தன்னுடன் இருக்கும் பாமக நிர்வாகிகளுக்கு தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என ராமதாஸ் அறிவிப்பு. கட்சியில் எந்த முடிவையும் எடுக்கும் அதிகாரம் தனக்கே உண்டு என்றும் திட்டவட்டம். உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாமக எம்எல்ஏ அருள் குணமாக வேண்டி கூட்டு பிரார்த்தனைக்கு அழைத்த அன்புமணி. கூட்டு பிரார்த்தனை நடத்த நான் என்ன செத்தா போய்விட்டேன் என பாமக எம்எல்ஏ அருள் காட்டமாக கேள்வி. கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. நான் சாவலி உயிரோட தான் இருக்கிறேன். கூட்டு பிரார்த்தனை செத்துட்டு கலசத்தை வச்சுதான் கூட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லையாங்க. கலந்து கொள்ளாம தவிர்க்கிறதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் படுப்பானாங்களா யாராச்சும்? அதுவும் இருதய பிரச்சனை, மன அழுத்தம், வேற ஒன்றும் இல்லை. பாமக எம்எல்ஏ அருள் கட்சியின் மாவட்ட பொறுப்பிலிருந்து நீக்கம்.
பாமகவின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக சரவணன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. மெட்ரோ ரயிலுக்கு இணையாக சென்னையிலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்பட்டது முதல் குளிர்சாதன மின்சார ரயில். பயண கட்டணத்தை குறைக்கவும் இருக்கை வசதிகளை மேம்படுத்தவும் பயணிகள் கோரிக்கை. என்ன கம்ஃபர்ட் அப்படின்னா சீட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுக்குறோம், ஒரு நார்மல் சீட்டு போட்டிருக்காங்க ஸ்டீலில், ஒரு குஷன் கூட இல்லை. ரேட் அதிகம் சார். இது அங்கே 10 ரூபாய், இங்கே 100 ரூபா கொடுத்து வரும். இங்கே பாருங்கள், இப்படியே ஓடிச்சுன்னா இந்த ட்ரெயின் ஓடவே ஓடாது, யாருமே ஏற மாட்டாங்க. 4 பேர் வச்சு தான் ட்ரெயின் எடுக்கும். ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபேர் அதிகமாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் ஃபீல் பண்ணுறேன். பட் என்னன்றது இது வந்து எனக்கு ஒரு 1/3 ஒரு 70 ரூபா ரேஞ்சில் செங்கல்பட்டு வரைக்கும் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்திய வரலாற்றின் 2 அத்தியாயமான அவசர நிலை பிரகடனப்படுத்தி 50 ஆண்டுகள் நிறைவு. ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிக்க மேற்கொள்ளப்பட்ட கொடிய முயற்சி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். கேரளாவின் வயநாடு முண்டகையில் கடந்த ஆண்டு போல மீண்டும் திடீர் நிலச்சரிவு. 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தேனி, தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.